நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பணம் பணத்தால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே சொல்லலாம் அன்பு தான் உயர்ந்தது அப்படின்ட்டு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்பை விட ஒரு படி மேல பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் தானேங்க. இந்த காலகட்டத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சிலர் கிட்ட மட்டுமே சேர்ந்துகிட்டே இருக்கே. ஆனா சில பேர் கிட்ட பணம் எட்டி கூட பாக்குறது இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஆனா நம்மளும் பாக்குறோம் அது உண்மைதானேங்க. பணக்காரர்கள் எப்பவுமே பணக்காரர்களாகவும் ஏழைகள் எப்பவுமே ஏழைகளாகவே இருக்காங்க. நம்ம நினைக்கிறது உண்டு அவங்கிட்ட மட்டும் எப்படி பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நம்ம கிட்ட பணம் நிக்கிறதே இல்லையே அப்படின்ட்டு. ஆனா நமக்கு வரக்கூடிய செலவுகளுமே அப்படிதான் இருக்கு. அதாவது பணம் அதிகமா விரயமாகக்கூடிய அளவுல தான் இருக்கு. சரி, அப்போ பணம் யாருக்கிட்டதான் அதிகமா போய் சேரும், அவங்க என்னதான் பண்றாங்க பணத்தை ஈர்க்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பணம் தேவைக்கா இல்ல ஆசைக்கா? என்னமா சொல்ற? பணத்து மேல எப்படி ஆசைப்பட முடியும்? தேவைக்கு தானே பணம் இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ஆனா நான் சொல்றேன், பணத்து மேல ஆசைப்படணுங்க. ஒரு ஏழை இருக்காரு. அவரு பணத்தை தேவைக்காக தான் பார்ப்பாரு. அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நான் சம்பாதிக்கலைன்னா என்னோட குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல துணிமணி கிடைக்காது, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுறது, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகள்ல தான் இருப்பாரு. அவர் பணத்தை வெறும் தேவைக்காக மட்டும்தான் பார்க்கிறாரு. ஆனா ஒரு பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் பணத்தை ஆசைக்காக பார்ப்பாரு. அவர் என்ன நினைப்பாரு? இன்னைக்கு நான் சம்பாதிச்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், இன்னும் நிறைய பொருட்கள் வாங்குவேன், என்னோட குழந்தைகளோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும், இன்னும் நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ட்டு பணத்து மேல ஆசைப்படுவாரு. நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி தெரியுமா பார்க்கணும்? நம்ம நார்மல் வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது பணக்காரர் எப்பவுமே பணக்காரராகவே இருக்காரு, ஏழை எப்பவுமே ஏழையாவே இருக்காரு இல்லையா? இதுக்கு காரணமே இதுதாங்க. ஏழையோட எண்ணங்கள், இந்த பணக்காரரோட எண்ணங்கள். இதை பத்தி பல அறிஞர்கள் பேசி இருக்காங்க. ஏழை ஏழையாவே இருக்க காரணம் பணத்தை அவங்க வெறும் தேவைக்காக பாக்குறாங்க, கடமைகளை செய்யறதுக்காக பாக்குறாங்க. ஆனா பணக்காரன் மேல 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 சந்தோஷமா இருக்கிறதுக்காக பாக்குறான். இதுல நேர்மறையான அதாவது இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்றாங்க இல்லையா, அந்த நேர்மறையான எண்ணங்கள் இந்த பணக்காரர்கிட்ட அதிகமா இருக்கு. ஏழை தன்னோட கஷ்டத்தையே நினைச்சு பார்க்கறதுனால அவர்கிட்ட அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமா இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, பணத்து மேல ஆசைப்படணும். ஆசை எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் பணம் அதிகமா போய் சேருது. ஏழைகளா இருக்கக்கூடிய நாமளும் என்ன பண்ணணும்னா பணத்தை இனிமே ஆசைப்பட்டு சேர்க்கலாம். நம்ம குழந்தைங்க எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும், அதனால இப்ப நம்ம வேலை செய்யறோம், பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட அந்த பணத்தை நாம ஈர்க்க ஆரம்பிக்கணும். அது ஒரு கடமையா பார்க்கும் பொழுது கண்டிப்பா கஷ்டமா தான் தெரியும். அந்த பணம் வந்தா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கலாம், அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம வேலை செய்யும் பொழுது வேலையிலேயே ஒரு உத்வேகத்தோட செய்வோம், பணத்தையும் நம்ம சுலபமா ஈர்க்கலாம். ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம், நம்ம செய்யற வேலையில நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம கிட்ட அந்த வேலை மூலமா பணமும் சேரும். பொதுவாக நம்மள பல பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், பண தேவையை நிறைவேற்றதுக்காக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது அந்த வேலை மேலே ரொம்பவே ஒரு கடுப்பான ஒரு மனநிலை உருவாகும். என்னடா இது, நம்ம பண தேவைக்காக இப்படி ஓட வேண்டியது இருக்கே அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த எண்ணங்கள் நம்மளோட வேலையில் நம்மளோட திறமையை முழுமையாக காமிக்கவே விடாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளால எப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும், முன்னேற முடியும்? அதை தவிர்த்து நம்மளோட வேலையில் நம்மளோட முழு ஆர்வத்தையும் கொடுத்து அது மூலமாக வரக்கூடிய பணத்தை மேல நம்ம ரொம்ப ஆசை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அந்த வேலையில முன்னேற முடியும், அந்த வேலையில நின்று சாதிக்கவும் முடியும், அதன் மூலமா பணமும் அதிகமா சம்பாதிக்க முடியும். நம்ம செய்யற வேலையை எப்பவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப கண்ணியமா நேர்மையா நல்ல மாதிரியே செய்யும் பொழுது அதன் மூலமா நமக்கு அதிக அளவுல பணம் சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. மூன்றாவதா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைய கண்டிப்பா மாற்றக்கூடும். என்ன தெரியுமா? அது நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா ஏழைக்குண்டான மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. பணக்காரர் எந்த மனநிலையோட இருப்பாரோ அந்த ஒரு மனநிலையில நீங்க இருந்து பாருங்க, கண்டிப்பா அவங்களால பணத்தை ஈர்க்க முடியும். எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு ஏழை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட நகை இல்லை, சொத்து இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க நினைக்க நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை எதிர்மறையான எண்ணங்களை தாங்க தூண்டிவிடும். அதை தவிர்த்து நான் ஒரு பணக்காரனா தான் இருக்கேன், என்னோட
தேவைக்கு தகுந்த அளவுக்கு என்கிட்ட பணம் பொருள் எல்லாமே இருக்கு, என்னோட வாழ்க்கையை நான் பரிபூர்ணமா முழுமையா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை போயிட்டு உங்களோட வேலையில நீங்க தன்னம்பிக்கையோட செயல்பட முடியும், மேல மேல முன்னேற முடியும், உங்களுக்கான பணமும் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறியே ஆகணும் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கோம், பணத்து மேல இருக்கக்கூடிய உங்களோட எண்ணங்களை மாற்றி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.